எல்லாத்துக்கும் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாமோடைய ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எப்படி சிலபஸை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கிருந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் 2 விஷயம் கற்றுக்க போகிறீங்க. அதாவது 2 வீடியோ பார்த்து நீங்கள் 2 விஷயம் கற்றுக்கிறத விட ஒரே வீடியோவில் நான் 2 கான்செப்டை ஈஸியாக அண்ட் சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது லாஸ்ட்டில் டவுட்டோ இல்லை கொஷின்ஸோ இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு லாஸ்ட்டாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஆர்எல்ஸ் நீங்கள் மிடில் பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் போட்டுருங்க. எனக்கு இந்த இடத்துல புரியலன்னு சொல்லி கமெண்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறமேல் நீங்கள் உங்களோட டவுட் கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். சரி, ஓகேவா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின்ஸை இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ அதாவது ஆன்சர் சொல்ல போகிறேன். ஓகே, என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னா, ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம்னா என்ன, யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, என்ன எலிஜிபிலிட்டி, எத்தனை பேப்பர் இருக்குது, ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ கேடட் பெனிஃபிட்ஸ் இது மாதிரி ஒரு 10 கொஷின்ஸ் நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதையும் தாண்டி யூஜிசி நெட் எக்ஸாம் கொஷின்ஸ் எதாவது இருந்ததுன்னா கம்பல்சரி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சோஷியல் மீடியா லிங்க் தரேன். பர்சனலாகவும் நீங்கள் ஃப்ரீயாக கேட்டுக்கலாம், ஓகேவா? எந்த சார்ஜும் கிடையாது, ஃப்ரீயாக கேட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லாமே நான் ரீப்ளை பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க? வாட் இஸ் யூஜிசி நெட் எக்ஸாம்? ஏன் இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம். என்ன நேஷனல் லெவல் எக்ஸாம் அப்படின்னா, டீச்சிங்லேயும் ப்ளஸ் ரிசர்ச்சுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த யூஜிசி நெட் எக்ஸாமை கம்பல்சரி கிளியர் பண்ணி ஆகணும், ஓகேவா? ஓகே, இப்போ இது ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம் தெரிஞ்சிடுச்சு. யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்டிசின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மு. ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்குது, ஓகேவா? இட்ஸ் ஒன் ஆஃப் நேஷனல் ஏஜென்சி. ஸோ இவங்க தான் இந்த ஹேண்டில் பண்ணி யூஜிசியை அண்டர் கவர் பண்ணி சில பல எக்ஸாம்ஸ்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கலாம். நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை எம்காம் படிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு தமிழில் நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கலாம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட மாஸ்டர் டிகிரிஸ் இந்த ஒரு கேட்டகரிஸ்குள்ளே வருது. அந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் கம்பல்சரி நீங்கள் இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதலாம், ஓகேவா? இது யாராக எழுதலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸோ சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு காமிப்பேன், சரியா? ஸோ பார்ட் ஏக்கு காமனாக எல்லாத்துக்கும் வரும். ஸோ பார்ட் பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிகிரிலாம் இருக்குது. அந்த டிகிரி ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகும். அது என்ன நான் பேக்கில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, எத்தனை பேப்பர் இருக்கு அண்ட் டோட்டல் மார்க்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பற்றி மொத்தம் 2 பேப்பர்ஸ் இருக்கு. ஒன் இஸ் ஆப்டிடியூட் பேப்பர் அண்ட் இதில் ஃபுல்லாக என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்ரல் பேப்பர் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ஆப்டிடியூட் பேப்பர் தான் இது. அண்ட் பேப்பர் 2 பார்த்து மேஜர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எம்எஸ்சி டிகிரி முடிச்சிருக்கீங்க, எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் உங்களுக்கு மேஜராக வரும், ஓகேவா? அந்தந்த மாஸ்டர் டிகிரி எதில் பண்ணுறீங்களோ அந்த ஓரியன்டாக மட்டும்தான் உங்களுக்கு மேஜர் பேப்பர் அலகேட் ஆகும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, பார்ட் ஏல 50 கொஸ்டின்ஸ், ஈச் கொஸ்டின் ஹேவிங் 2 மார்க்ஸ். டோட்டலி பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் இருக்கு. பார்ட் டூ பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கு, 200 மார்க்ஸ் இருக்கு. டோட்டலாக இந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ். அண்ட் பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டும் சேர்த்தணும் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக 300 மார்க்ஸ் நம்மளுக்கு கவர் ஆகும், ஓகேவா? இந்த டீச்சிங் ப்ளஸ் ரிசர்ச் ரெண்டுத்துக்கும் வேற வேற மார்க்ஸ் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். அது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின்ல சொல்றேன், ஓகேவா? ஸோ ஏன் யூஜிசி எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா, இஸ் எ டெஸ்ட் ஃபார் டீச்சிங் அண்ட் சப்ஜெக்ட் நாலேஜ். இப்போ நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ இல்லை ஒரு ரிசர்ச்சில் போகணும் அப்படின்னா அந்த நாலேஜ் கம்பல்சரி இருக்கணும். வித்தவுட் பேசிக் ஆர் எக்ஸ்டர்னலி ஆர் இன்டர்மீடியட்டாகவோ 3 கேட்டகரி எக்ஸாம்லாம் கிடையாது, ஒரே கேட்டகரி மட்டும் தான் யூஜிசி நெட் எக்ஸாம் நம்ம படிக்கிறோம். அதை ஜஸ்ட் அதை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுறீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்க. டேரெக்டாக உங்களுடைய கோல் டீச்சிங் ஆர் ரிசர்ச் ரெண்டு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வேற எவர் இன் இந்தியா, ஏன்னா இது ஒரு நேஷனல் லெவல் நம்மளோட இந்தியா மட்டும் கண்டக்ட் பண்ற எக்ஸாம், ஓகேவா?
ஓகே. நெக்ஸ்ட் வந்து கேரியர் பெனிஃபிட்ஸ். என்னென்ன கேரியர் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ டீச்சிங்லயும் போகலாம், ரிசர்ச்லயும் போகலாம், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னாலும் இதில பேக்கப் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஒரு சில மார்க் கட்டிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் கேட்டகரைஸ்டு பை 300 மார்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூ கெச்சிங் 120 ஆர் 140 ஆர் 160 இந்த 3 மார்க் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 120ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா பிஹெச்டி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 160 அந்த மாதிரி மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ ஒன்லி கிடைக்கும். வித் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ரெகனைஸ்டு காலேஜ்ல மட்டும் கிடைக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வித் ஜேஆர்எஃப். இது என்ன புதுசாக ஜேஆர்எஃப்னு சொல்றீங்க பார்த்தீங்கன்னா, ஜேஆர்எஃப் அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். கவர்மெண்ட் நம்மளுக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சில அமௌண்ட் தருவாங்க. என்ன எவ்வளவு அமௌண்ட் தருவாங்க, எத்தனை பீரியட் தருவாங்க அப்படின்னா, பெர் மந்த்துக்கு மினிமம் 30,000. அது டிஃபரன்ஸ் மாறும். 31 இருக்கலாம், 35 விச் மார்க்ஸ் அது ஆலோகேட் பண்ணி மாறும். வித் இயர்ஸ்லேயே மாறும். ஸோ பெர் மந்த் 30,000 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 இயர்ஸ் தருவாங்க ஜேஆர்எஃப். இஃப் கண்டினியூ மீன்ஸ் சீனியர் எஸ்ஆர்எஃப்னு சொல்லுவாங்க. அது பிளஸ் 3 இயர்ஸ் வரும். ஓகேவா? சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் சொல்லுவாங்க. அது 3 இயர்ஸ் வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டைஃபன் மட்டுமே ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்ராக்சிமேட்லி வரும். ஈச் மினிமம் 30,000 பக்கம் வரும். ஓகேவா? சீனியர் ஜேஆர்எஃப்க்கும் எஸ்ஆர்எஃப்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் டிஃபரெண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அண்ட் தென் ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வென் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 டைம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த பீரியட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜூன் அண்ட் டிசம்பர். ஏதோ ஒரு நாள் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஜூன் நடக்கும், டிசம்பர் நடக்கும். ஓகேவா? இயர்லி டுவைஸ் ஜூன் டிசம்பர் 2 நடக்கும். ஓகே. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கா சார்? எந்த நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீங்க எழுதுற கொஸ்டினுக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு மார்க். ஓகே. ஐ மீன் ஒரு கொஸ்டின் 2 மார்க்ஸ், அதர் கொஸ்டின் 2 மார்க்ஸ். இதுல எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. ஓகேவா? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கம்பல்சரி கண்டக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நாம எப்படி யூஜிசி நெட் எக்ஸாம் சிலபஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் குரோம் இல்லைன்னா உங்களோட கூகுள் ப்ரௌசர் எதெல்லாம் இருக்கோ அதில் போய் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் யாஹோ இல்லை வந்து யூசிபி இன்டர்நெட் வேற யூ ஆக்சஸ் இன்டர்நெட், யூ ஜஸ்ட் கோ ஆன் த சர்ச் பட்டன் அண்ட் டைப் யூஜிசி நெட் எக்ஸாம் சிலபஸ் டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா பிங்க் கலர் லோகோவில் உங்களுக்கு வந்து யூஜிசி நெட் ஆன்லைன் சொல்லி வரும். ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. வேற எதாவது சைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பழைய அப்டேட் தான் வந்து தருவாங்க. இல்லை வந்து ஒரு வேற டொமைனோடைய சிலபஸ் அவங்க தந்துருவாங்க. இது அஃபிஷியலா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பப்ளிஷ் பண்ற இந்த சிலபஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த சிலபஸ்ல என்ன சொல்றான் அப்படின்னா, சப்ஜெக்ட் 00 கோட்ல நேரா பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பேப்பர் ஆன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் பார்ட் 1. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்ட் 1 அண்ட் 2 2 இருக்கு. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் கேட்பாங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா மேஜர் இருக்கு. ஓகே. பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த சிலபஸை இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரெண்டுமே அவைலபிள் இருக்கு. மற்ற எந்த லாங்குவேஜும் கிடையாது. இங்கிலீஷ் கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் என்னடா இருக்குது அப்படின்னா, இது இந்த எக்கனாமிக்ஸோடு, இது பாலிட்டிக், இது பிசியாலஜி அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி அண்ட் சோஷியாலஜி, ஹிஸ்டரி, எக்கனாமி. ஸோ இவ்வளோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இஃப் நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஜஸ்ட் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து நீங்கள் ரெகனைஸ்டு டிபார்ட்மெண்ட், இஃப் ஐ கம்ப்யூட்டர் லாயர், நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதிவிட்டேன், கம்பல்சரி எழுதிவிட்டீங்க பாருங்கள். அந்த லாயர் அப்படிங்கிறது இது இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து நம்ம டெவலப் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு என்ன உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, இப்போ நான் வந்து தமிழ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் தமிழ் டைப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தமிழ் இருக்குது. ஓகே. ஸோ யூஜிசி நெட்டோடைய ஷார்ட் இன்ட்ரோ இதுதான். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கம்பல்சரி கண்டக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ஷார்ட் இன்ட்ரோ நம்ம சொல்லிட்டேன். அதே மாதிரி எப்படி சிலபஸ் டவுன்லோட் பண்ணலாம், அஃபிஷியலாக குரோம்லேயே அஃபிஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேற எந்த நீங்கள் தேர்ட் பார்ட்டியோ இல்லை வந்து வேற எந்த நீங்கள் இன்ஸ்டியூட்டையோ பார்க்க வேணும்னு சொல்ல மாட்டேங்க, பாருங்க. பிகாஸ் ஒன்றை மட்டும் நம்ம படிக்கக்கூடாது. இது அஃபிஷியல் சிலபஸ். இதை கம்பைன் பண்ணி வேற எதாவது படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை தாண்டி வேற கேட்க மாட்டான். இவ்வளவுதான் கொஸ்டின் சொல்லி கொடுத்துட்டான், இவ்வளவுதான் டிபார்ட்மெண்ட், இவ்வளவுதான் பாட்டில் கேட்பான். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.